பல மொழிகள் இருப்பினும் அனைத்திற்கும் முதன்மையாய் முதலில் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி. முற்காலத்தில் குமரிக்கண்டம் என்கிற பெருநில பரப்பில் 49 நாடுகளுக்கு முன்னோடியாக மிக பழங்காலத்திலேயே உயரிய நாகரிக எழுச்சியுடன் வாழ்ந்து தங்களின் பேச்சு மொழியாகிய தமிழுக்கென்று தங்கம் அமைத்து வரலாறு கண்டது நம் தமிழினம். அந்த இனத்தின் மொழிதான் நமது தமிழ். பண்பாடுகளை கொண்ட களஞ்சியமான நமது தமிழ் மொழியை என்றைக்கும் பேணி காத்தலும் பிற மொழி ஆதிக்கங்களால் சிதையாமல் போற்றுதலும் நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நம் முன்னோர்களின் கரங்களை பற்றி கொண்டு எதிர்காலம் நோக்கி இனிதாய் பயணம் செய்கிறது. இன்றளவும் நாம் வாழும் வாழ்க்கையில் நமது செயல் நடைமுறைகளில் தங்க இலக்கியத்தின் கூறுகள், திருக்குறளின் மாண்புகள் விரைவி கிடக்கின்றன. அவற்றை இவை தங்க மாண்புகள் என்று அறியாமலே அவற்றின் வழியில்தான் தமிழர் வாழ்வியலில் சென்று கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்வதும் நம்மை நாமே வழிநடத்திக் கொள்வதும் இளைய சமுதாயம் கண்டறிந்து சொல்கின்ற புதிய தொழில்நுட்பங்களையும் அறிவு திறன்களையும் நம் தமிழ் மூளைக்குள் ஏற்றுவதும் போற்றுவதும் நமது தலையாய பணி என்கின்ற இப்புதிய சிந்தனையோடு புதிய பாதையில் புதியதொரு கோணத்தில் புதிய பயணம் தொடங்கி இருக்கின்றது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. இதற்கு தமிழ் ஆர்வம் கொண்ட பெருமக்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், தமிழறிந்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம். உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் மரபு விழா இன்றைக்கு 2வது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பல கவிஞர்கள், இசை பாடகர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். கவிஞர்கள் கவிதை வழங்கவும், மற்றவர்கள் பாடல்களை பாடவும், சிலர் பேசவும் இருக்கிறார். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று தமிழ் நடைபெறுகின்ற நேரத்திலே நாம் தமிழர் மரபு விழாவை மிகச் சிறப்பாக இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். 2ஆம் கட்டமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்க அத்தனை உள்ளங்களுக்கும் நாம நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியிலே முதலில் ஒரு பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இன்றைக்கு இந்த பாடலை பாடுவதற்காக யார் வருகிறார்கள் என்று பார்ப்போம். இங்கே பாடல் பாடுவதற்காக திருமதி விஜயா அவர்களும் திருமதி கிரிஜா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் விஜயா பாடட்டும். விஜயா அம்மா பாடட்டும். கவியரசி இரா விஜயா அவர்கள் மயிலாடுதுறையில் இணைந்திருக்கிறார்கள். நூல் வயல் பதிப்பகத்தினுடைய சிறப்பு ஆலோசகராக இருக்கிறார்கள். அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் படைப்பாளிகள் நூல்கள் பல நூல்கள் வெளிவந்திருக்கிறது, தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. வருகிற 28ஆம் தேதி கூட சற்றேறக்குறைய 10 நூல்கள் வெளியிடுகிற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக முதன்மை பொறுப்பாளராக சிறப்பு ஆலோசகராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திருமதி இரா விஜயா அவர்கள். வாருங்களம்மா, இப்பொழுது என்ன பாடல் பாடப் போகிறீர்கள்? பாடி தொடங்கி வைக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை.
அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் சாதனை சிகரம் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களை வணங்கி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடும் முகமாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் இந்த மரபு நிகழ்வில் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வுடன் பகிர்ந்து தமிழர் விழிப்புணர்வு பாடல் ஒன்றை பாடி நிகழ்ச்சியில் உள்ளே நுழைகிறோம். தமிழா தமிழா புறப்படு என்ற இந்த பாடல் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களால் எழுதப்பட்ட பாடல். தமிழா தமிழா புறப்படு நான் தமிழன் என்ற உணர்வோடு, தமிழா தமிழா புறப்படு நான் தமிழன் என்ற உணர்வோடு, தமிழா கொஞ்சம் செவி கொடு இன தமிழன் என்று செயல்படு, தமிழா கொஞ்சம் செவி கொடு இன தமிழன் என்று செயல்படு, தமிழா தமிழா புறப்படு நான் தமிழன் என்ற உணர்வோடு. தரணியில் தோன்றிய முதலினமே இத்தரைகடல் வென்ற பெருமினமே, தரணியில் தோன்றிய முதலினமே இத்தரைகடல் வென்ற பெருமினமே, அரணே இல்லா ஆட்சியினை நல் அறத்தின் வழியில் தந்தவனே, அரணே இல்லா ஆட்சியினை நல் அறத்தின் வழியில் தந்தவனே, தமிழா தமிழா புறப்படு நான் தமிழன் என்ற உணர்வோடு. அயலவர் உனது நிலம் பறித்தார் உன் அலுவல் பணிகள் தினம் பறித்தார், அயலவர் உனது நிலம் பறித்தார் உன் அலுவல் பணிகள் தினம் பறித்தார், புயலென பேசிய தலைவரெல்லாம் நம் பொதுநலம் மறந்து பூ பறித்தார், புயலென பேசிய தலைவரெல்லாம் நம் பொதுநலம் மறந்து பூ பறித்தார், தமிழா தமிழா புறப்படு நான் தமிழன் என்ற உணர்வோடு. வயலில் வாடும் தமிழ் உழவர் அவர் வறுமை நீக்க பேசவில்லை, வயலில் வாடும் தமிழ் உழவர் அவர் வறுமை நீக்க பேசவில்லை, புயலில் மழையில் வாடுகையில் அவர் புலம்பும் குரலை கேட்கவில்லை, புயலில் மழையில் வாடுகையில் அவர் புலம்பும் குரலை கேட்கவில்லை, தமிழா தமிழா புறப்படு நான் தமிழன் என்ற உணர்வோடு. கடலில் மீனை பிடித்தவர்கள் அவர் கருணை மனுவை பார்க்கவில்லை, கடலில் மீனை பிடித்தவர்கள் அவர் கருணை மனுவை பார்க்கவில்லை, படகை எல்லாம் சிறைப்பிடித்து நம்மை பலவாறாக சிறகொடித்தும், படகை எல்லாம் சிறைப்பிடித்து நம்மை பலவாறாக சிறகொடித்தும், தமிழா தமிழா புறப்படு நான் தமிழன் என்ற உணர்வோடு. பிடித்த மீனை பறிகொடுத்தும் ஒரு பிணையளிக்காமல் சிறையளித்தும், பிடித்த மீனை பறிகொடுத்தும் ஒரு பிணையளிக்காமல் சிறையளித்தும், கடலில் உரிமை காக்கவில்லை நம் கச்சத்தீவை மீட்கவில்லை, கடலில் உரிமை காக்கவில்லை நம் கச்சத்தீவை மீட்கவில்லை, தமிழா தமிழா புறப்படு நான் தமிழன் என்ற உணர்வோடு. நெசவு தொழிலை அழித்தார்கள் நீ நிம்மதியாக தூங்குகிறாய், நெசவு தொழிலை அழித்தார்கள் நீ நிம்மதியாக தூங்குகிறாய், கொசுவச் சேலை கொடுத்தார்கள் அவர் குறையறியாமல் தூங்குகிறாய், கொசுவச் சேலை கொடுத்தார்கள் அவர் குறையறியாமல் தூங்குகிறாய்,
தமிழா தமிழா புறப்படு, நான் தமிழன் என்ற உணர்வோடு. பசுவின் மீதும் இறங்குகிறாய், உன் பைந்தமிழ் காக்க தயங்குகிறாய். பசுவின் மீதும் இறங்குகிறாய், உன் பைந்தமிழ் காக்க தயங்குகிறாய். விசுவ வடிவம் எடுத்து விடு, தமிழ் வீர போரை தொடுத்து விடு. விசுவ வடிவம் எடுத்து விடு, தமிழ் வீர போரை தொடுத்து விடு. தமிழா தமிழா புறப்படு, நான் தமிழன் என்ற உணர்வோடு. தமிழா கொஞ்சம் செவி கொடு, இன தமிழன் என்று செயல்படு. தமிழா தமிழா புறப்படு, நான் தமிழன் என்ற உணர்வோடு. தமிழா தமிழா புறப்படு, நான் தமிழன் என்ற உணர்வோடு. நன்றி, வணக்கம். மிக அருமையாக பாடினீர்கள். நன்றி. நல்ல எழுச்சியோடு தமிழா தமிழா புறப்படு, நீ தமிழன் என்ற உணர்வோடு என்ற பாடலை மிக அழகாக பாடினார்கள் அம்மையார் திருமதி இரா விஜயா அவர்கள். மிகுந்த சிறப்புக்குரியவர். ஏற்கனவே அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டேன். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பாடலை பாடி தொடங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து வருபவர் மிகவும் வயது முதிர்ந்த ஒரு கவிஞர், புஞ்சை புளியம்பட்டி, ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியை சேர்ந்தவர் திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள். பல ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி இப்போது ஓய்வு பெற்றிருக்கிறார். ஆனாலும் கவிதை எழுதுவதில் ஓய்வில்லாமல் எழுதி கொண்டிருக்கிறார். விரைவிலேயே அவருடைய கவிதை தொகுப்பு ஒன்று கோயம்புத்தூரிலே வெளியிடப்பட இருக்கிறது என்கிற ஒரு நற்செய்தியை தெரிவித்து அம்மையாரை வருக வருக என்று வரவேற்கிறோம். வாருங்களம்மா. திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களே, வாருங்கள். வணக்கம். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள், பொங்கல் நல் வாழ்த்துக்கள். தை மாத சிறப்பு. மார்கழி கழிந்து பிறந்தது தை, மகிழ்ச்சி தந்தது விதைத்த விதை. மார்கழி கழிந்தது பிறந்தது தை, மகிழ்ச்சி தந்தது விதைத்த விதை. மாடு கன்று காளைக்கு மதிப்பு, மக்களுக்கு ஜல்லிக்கட்டால் உவப்பு. காடு வயல் பசுமையாலே ஜொலிப்பு, கட்டிய கண்டாங்கி புத்தாடை சரசரப்பு. வெட்டிய செங்கரும்பின் சுவையோ தித்திப்பு, செந்நெல்லின் பொங்கலோ மிக இனிப்பு. மணக்கும் நெய் வாசனையோ கமகமப்பு. மக்களின் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு. பட்டிமன்றம் ஆட்டம் பாட்டோடு கலகலப்பு. பாரோர் பாரதி வள்ளுவம் வழி நடப்பு. பல்களை வளர்க்கும் இலக்கிய பூங்காவின் சிறப்போ சிறப்பு. பல்களை வளர்க்கும் இலக்கிய பூங்காவின் சிறப்போ சிறப்பு. பயில்வோரின் மனம் கற்பனையால் சிறகடிப்பு. பயிர் செய்யும் பாட்டாளி மனம் களிப்பு. பகவானே நீக்கிடு மானிடர் பரிகரிப்பு. பண்பாடு பாரம்பரியம் கண்டு வியப்பு. பட்டி தொட்டி எங்கும் பரவும் நம் பண்பு. கும்மி அடித்து குலவையிட்டு வரவேற்பு. குறைவாரா நிலை தரும் தை மகளுக்கு எங்கள் உபசரிப்பு. நன்றி ஐயா. சிறப்பாக கவிதை கொடுத்தீர்கள். பொங்கல் திருநாள் தமிழர்கள் எப்படி இருப்பார்கள், எந்த அளவுக்கு உணவு இருப்பார்கள், எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் என்பதையெல்லாம் சொன்னீர்கள். ஆனால் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். பட்டிமன்றம் சொன்னீர்கள், எல்லாம் சொன்னீங்க, ஒண்ணு மறந்துட்டீங்க. செல்போன் ஒண்ணு வச்சுட்டு பண்றாங்க பாருங்க கூத்து, அதான் பெருங்கூத்து. அதை சொல்லாம பாருங்க. வயசானவங்க ஐயா, என்ன வயசாகுதுங்க அம்மாவுக்கு? எனக்கு 75 வயசு ஆகுதுங்க. 25 வயதாகிறது என்றாலும் அவங்க கூட கையில அந்த அலைபேசியை வைத்துக் கொண்டால் கவிதை படிக்கிறாங்க. அலைபேசிக்கு வந்து
மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. சிறப்பாக தங்கள் கவிதை. மகிழ்ச்சி. ஒரு வயது முதிர்ந்தவர், 75 ஆண்டுகள் கடந்தவர், நமக்கெல்லாம் மூத்தவர். உங்களுடைய அம்மையார் மூத்தவர். உங்களுடைய முறையான ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா பொங்கல் வாழ்த்து. பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டுங்க ஐயா. நன்றி, வணக்கங்க. அம்மையார் போன்ற மூத்தவர்கள் நம்முடைய வாழ்த்துகிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பம்மா நம்முடைய நிகழ்ச்சியை அடுத்ததாக கவிஞர் தமிழ் பூங்குன்றன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் தமிழ் பூங்குன்றன் சொல்வாரு. நம்ம குமரலிங்கத்தை சேர்ந்தவர், உடுமலைப்பேட்டை அருகிலே குமரலிங்கத்தை சேர்ந்தவர். அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பாலைவனத்திலே பனி, பாலைவனத்திலே பனி என்றாலும் தமிழ் தமிழ் தடன் ஆற்றுவதே தன் பணி என்று இருக்கிறார். வாருங்கள் தமிழ் பூங்குன்றன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா குழுமத்தில் அனைவருக்கும் வணக்கம். கெஞ்சுவதில்லை பிறர்பால், அவரசை கேட்டு நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற பாவலர் பெருஞ்சித்தனார் ஐயா அவர்களை சொல்லிக்கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குழுமத்துக்கு எனது வாழ்த்துக்களையும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாள் பற்றி இன்று ஒரு கவிதையை வாசிக்க விரும்புகிறேன். நெற்குவையை கண்டிடவே நெருங்கும் இந்த திருநாளாம், நெற்குவையை கண்டிடவே நெருங்கும் இந்த திருநாளாம், பொற்குவையை தந்திடவே பொங்கி வரும் பெருநாளாம், பொற்குவையை தந்திடவே பொங்கி வரும் பெருநாளாம், சொற்சுவையில் சந்தமிட்டு பாடிடவே வருநாளாம், நற்கதிரை வணங்குகின்ற நற்றமிழர் திருநாளாம், புத்தாண்டாய் பிறந்தது பார் தைத்திங்கள் தானின்று, புத்தாண்டாய் பிறந்தது பார் தைத்திங்கள் தானின்று, முத்தாய்ப்பாய் சொல்லிடுவோம் பொங்கலோ பொங்கல் என்று, முத்தாய்ப்பாய் சொல்லிடுவோம் பொங்கலோ பொங்கல் என்று, தித்திக்கும் பொங்கல் என தமிழர் வாழ்வு சிறந்திடவே எத்திக்கும் எதிரொலிக்கும் எங்களது எக்காலம், ஏர் தொட்ட உழவனுக்கு ஏற்றம் தரும் நாளாம், வேறு அவனே என்றுணர்த்த வந்ததொரு திருநாளாம், கார் கிழித்த கதிரொலியாய் மார்கழி கிழித்துங்கு, கார் கிழித்த கதிரொலியாய் மார்கழி கிழித்துங்கு, தேர் செலுத்த வந்தாலே தைப்பாவை தானின்று, விதைத்திருந்த நெல்மணியின் அறுவடை திருநாளாம், புதைத்திருந்த மகிழ்ச்சியெல்லாம் பொங்குகின்ற பெருநாளாம், கதைத்திருந்த கனவெல்லாம் நனவாகும் நாளிதுவாம், இதைத்தானே எதிர்நோக்கி இத்தனை நாள் காத்திருந்தோம், ஏற்கலப்பை கழுவி வைத்தோம், போர்க்கருவியாம் எங்கள் மண்வெட்டி எடுத்து வைத்தோம், எருதுகளை குளிக்க வைத்தோம், கொம்பு சீவி வண்ணமிட்டோம், தெரு முழுதும் கோலமிட்டோம், மாவிளைகள் தொங்கவிட்டோம், பொற்சுடராய் வந்திட்டால் பூவையவள் தைப்பாவை, நற்காலம் பிறந்ததென்று நாவார வாழ்த்திட்டாள், நெற்கதிரை நெல்மணியை மலை போல குவித்திட்டால், வற்றாத காவிரியாய் எங்கள் மனம் குளிர்வித்தாள், விவசாயம் சிறக்கும் என்றால் வேண்டும் வரம் கேளென்றால், விவசாயம் சிறக்கும் என்றால் வேண்டும் வரம் கேளென்றால், தவமிருக்கும் தரிசு நிலம் விளைநிலமாய் மாறிடவே அவளிடம் வரம் கேட்டோம் ஆகட்டும் என்று சொன்னாள், அவனையிலே வறுமையினி அடியோடு ஒளியும் என்றாள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிய சாருகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு கவிதை. கவிதையை விட தொடக்கம் மிகவும் அருமை. எஞ்சுவதில்லை பிறர்வால், அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர் நின்றே என்கிற
ஒரு எழுச்சியான பாடல். பாவலர் பெருஞ்சித்திரனார் வழங்கிய பாடல். உலகத்திலேயே 2 கவிஞர்கள் மொழிக்காகவும், மக்களுக்காகவும், இனத்திற்காகவும் பல ஆண்டுகள் சிறைப்பட்டவர்கள். மொழியினுடைய வளர்ச்சிக்காக சிறைப்பட்ட அந்த பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய கவிதையை கூறி இந்த நிகழ்ச்சியை தொடங்கினார். உண்மையிலேயே நாம் எல்லாம் இந்த தமிழர் மரபு விழா நடத்துகின்ற நேரத்திலே பாவலர் பெருஞ்சித்திரனார் நினைத்து பார்க்க வேண்டும். தமிழருக்காகவும், தமிழ் மொழிக்காகவும் 20 முறை சிறை சென்றவர். 20 முறை, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 20 முறை சிறை சென்றவர். உனக்கு பணி வேண்டும் என்றால் எழுதி கொடுத்து விடு, வேண்டாம் என்றால் விட்டு விட்டு சிறைக்கு செல் என்று சொன்னார்கள். எனக்கு பணி வேண்டாம் என்று கூறிவிட்டு சிறைக்கு சென்றவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். அத்தகைய அந்த பெருமகனாருடைய நினைவை போற்றும் விதத்திலே இந்த தமிழர் மரபு நாளிலே அவருடைய வரிகளை தம்பி தமிழ் பூங்கொண்டன் கூறியதும் எனக்குள்ள இருந்த எழுச்சியின் காரணமாக அந்த பாடலை என்னையும் அறியாமல் அதை பாடிவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு இசையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய இதயத்திலிருந்து வர வேண்டிய இசை. இதை தொடங்கினாலே உனக்கு இசையோடு தான் தொடங்கும். என் ஜீவதில்லை என்று தொடங்கினாலே வந்துவிடும் இசை. அது மாதிரியான ஒரு பாடல். இந்த பாடலை பாடினார்கள். அந்த பாடலுக்கு முன்பு தமிழ் பூங்கொண்டனுடைய பாடல் வேண்டுமானால் சிறப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிறந்த பாடல் தான். உண்மையிலேயே அது நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர் பெருஞ்சித்திரனுடைய பாடலுக்கு அவர் எத்தனை பாடல் எழுதியிருக்கார். வேண்டும் என்று ஒரு பாடல் எழுதியிருக்கார். படித்த உடனே அப்படியே ரத்தம் நாம் கொதிக்கும். அந்த மாதிரியான பாடலை எழுதியவர் அவர் பெருஞ்சித்திரனார். நாம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே அவருடைய நினைவை போற்றும் வகையிலே அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற விதத்திலே பாவலரேறு கோட்டை என்று ஒரு குழு அமைத்திருக்கிறோம். அந்த குழு இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாவலர் கோட்டை என்று குழு அமைத்து அதிலே மொழியும் மொழி சார்ந்த வல்லுநர்களும் அதிலே பங்கேற்று சிறப்பித்து வருகிறார்கள். தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே எந்த ஊருங்க நீங்க? ஐயா யாரு நீங்க? நான் குமரலிங்கம் ஐயா, திருப்பூர் மாவட்டம் ஐயா. ஊரு குமரலிங்கம் ஐயா. இப்ப இருக்கிற ஊரு? இப்ப இருக்கிறது மஸ்கட்டுங்க ஐயா. ஓமன் நாட்டுல மஸ்கட் மஸ்கட் இருக்கிறேங்க ஐயா. இருக்கிறார் என்றாலும் இந்த பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தமிழையும் தமிழரையும் சிறப்பிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கிறார் குமரலிங்கத்தை சேர்ந்த தமிழ் பூங்கொண்டன் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த ஆண்டு பொங்கல் கொண்டாடும் போது நீங்களும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் வருகிறார் மருத்துவர் ப. சத்யா அவர்கள், காரைக்காலை சேர்ந்தவர்கள். வாருங்கள் அம்மா. வணக்கம். சொல்லுங்க. வாருங்கள் திருமதி சத்யா அவர்களே, வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்வில் இணையவழி இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். என்னுடைய பெயர் மருத்துவர் ப. சத்யா. நான் காரைக்காலில் இருந்து வந்திருக்கிறேன். நான் இன்று உழவு தொழிலின் சிறப்பை குறித்து நான் எழுதிய ஒரு பாடலை உங்கள் முன் பாடலாம் என்று இருக்கிறேன். தன்னானே 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 நானே தில்லேலோ தில்லேலோ தில்லேலேலேலோ தன்னானே 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 தில்லேலோ தில்லேலோ தில்லேலேலேலோ மண்ண நல்லா பதப்படுத்தி தன்னானே நானே நாங்க விரித்தோம் நல்ல வித்துக்களை தில்லேலேலேலோ மண்ண நல்லா பதப்படுத்தி தன்னானே நானே நாங்க விதைத்தோம் நல்ல வித்துக்களை தில்லேலேலேலோ வானத்தை நம்பி நாங்க தன்னானே நானே நீருக்காக காத்திருந்தோம் தில்லேலேலேலோ தன்னானே தில்லேலேலேலோ தன்னானே தில்லேலேலேலோ பெய்யுதையா பெய்யுதையா தன்னானே நானே மழை பண் குளிர பெய்யுதையா தில்லேலேலேலோ முளைத்திருக்கு தன்னானே நானே வித்து நல்லா தான் முளைத்திருக்கு தில்லேலேலேலோ தன்னானே நானே தில்லேலேலேலோ தன்னானே நானே தில்லேலேலேலோ
சாலைகளை பூட்டிடலாம் தன்னானே நானே, நல்ல ஆழத்தாம் உழுதிடலாம் தில்லேலேலேலேலோ, நாற்றத்தாம் பறித்திடலாம் தன்னானே நானே, நல்ல நாள் பார்த்து நட்டிடலாம் தில்லேலேலேலேலோ, தன்னானே நானே தில்லேலேலேலேலோ, தன்னானே நானே தில்லேலேலேலேலோ. செயற்கை உரம் போடாதீங்க தன்னானே நானே, நம் மண் வளத்தை காக்க வேண்டும் தில்லேலேலேலேலோ, மாட்டு ஏறும் தரையெருவும் தன்னானே நானே, நம் மண் வளத்தை பெருக்கிவிடும் தில்லேலேலேலேலோ, தன்னானே நானே தில்லேலேலேலேலோ. நட்ட செடி முளைத்திருக்கு தன்னானே நானே, நல்ல கதிர்கள் எல்லாம் ஈன்றிருக்கு தில்லேலேலேலேலோ, நெல்மணியில் முற்றியாச்சி தன்னானே நானே, அறுவடைக்கு காத்திருக்கு தில்லேலேலேலேலோ, தன்னானே நானே தில்லேலேலேலேலோ. கதிரடிக்க களத்து மேட்டில் தன்னானே நானே, உழவர் ஆரவாரம் கேக்குதையா தில்லேலேலேலேலோ, போரடித்த நெல்லையெல்லாம் தன்னானே நானே, களத்து மேட்டில் குவிச்சிருக்கோம் தில்லேலேலேலேலோ, தன்னானே நானே தில்லேலேலேலேலோ, தன்னானே நானே தில்லேலேலேலேலோ. எங்க மக்கப்பட்ட பாட்டுக்கெல்லாம் தன்னானே நானே, கை மேல பழம் கிடைச்சிருக்கு தில்லேலேலேலேலோ, காலத்தை தாழ்த்திடாம தன்னானே நானே, நல்ல விலை கொடுத்து வாங்கிடுங்கோ நான் தில்லேலேலேலேலோ, தன்னானே நானே தில்லேலேலேலேலோ. உலகுக்கெல்லாம் உணவு தந்தும் தன்னானே நானே, உள்ளம் எல்லாம் உவந்திருக்கு தில்லேலேலேலேலோ, நாட்டு வளம் செழிக்கணும்னா தன்னானே நானே, நம்ம விவசாயம் பெருகணுங்க தில்லேலேலேலேலோ, தன்னானே நானே தில்லேலேலேலேலோ. காத்திடுவோம் காத்திடுவோம் தன்னானே நானே, உணவளிக்கும் உழவு தொழிலை தில்லேலேலேலேலோ, போற்றிடுவோம் போற்றிடுவோம் தன்னானே நானே, உழவர்களை போற்றிடுவோம் தில்லேலேலேலேலோ, கொடுத்திடுவோம் கொடுத்திடுவோம் தன்னானே நானே, உழவருக்கு ஏற்ற வாழ்வு தில்லேலேலேலேலோ, தன்னானே நானே தில்லேலேலேலேலோ, தன்னானே நானே தில்லேலேலேலேலோ. வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமையான ஒரு பாடல் பாடினீர்கள், அருமையான பாடலை கொடுத்தீர்கள். தன்னானே நானே தில்லாலேலேலோ என்ற அந்த பாடல் நாட்டுப்புற பாடல் வகையாக வழங்கினீர்கள். நன்றாக இருந்தது. அதில் ஒரு வரி கொடுத்து சொல்லியிருந்தீர்கள், உழவு செய்து கொடுக்கிறோம், நல்ல விலை கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னீர்கள். உண்மையிலேயே அது வேதனை. இன்றைக்கு கரும்பை ஏற்றி கொண்டு வந்து அந்த டிராக்டர்களில் வரும் கரும்பு, அந்த கரும்பை ஏற்றி கொண்டு வந்து அந்த வண்டிகள் எல்லாம் காத்து இருக்கும், அந்த உள்ள அனுமதிக்க மாட்டாங்க சர்க்கரை ஆலைக்குள்ள. அது காத்திருந்து அது உள்ள போய் சேர்ந்து எடை போடுற போது பாத்தீங்கன்னா அந்த கரும்புல அந்த சாரெல்லாம் காஞ்சி உலர்ந்ததுனால எடை கம்மியா இருக்கும். இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அது கொடுக்கிற பணமும் குறைவு, அது இது மாதிரிலாம் செய்யறாங்க. அதே மாதிரி நெல்லும் அதே மாதிரிதான். நெல்லை கொண்டு போய் கொள்முதல் பண்ணுகிற போது அந்த மூடைகள் எல்லாம் வந்து கடந்து பனியில நனைஞ்சி இப்படிலாம் பல துன்பங்களுக்கு ஆளாகித்தான் உழவர்கள் சிரமப்பட்டுத்தான் இந்த உழவு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக? அவங்க உண்ணணும்ன்றதுக்காகவா? இல்ல, நாம உண்ணணும்ன்றதுக்காக. நாம் உண்பதற்காக அவர்கள் அவ்வளவு சிரமங்களை படுகிறார்கள். அந்த உழவுகளை எல்லாம் போற்றும் வகையில உங்கள் பாடல் மிகவும் சிறப்பாக இருந்து ஆமா, சிறப்பம்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே அடுத்து கவிதை வழங்க வருகிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருப்பவர். உங்களுக்கு ஊருக்கு கிளம்புகிறார்கள், அந்த நேரத்திலும் கூட ஒரு கவிதை வாசித்து விட்டு கிளம்புகிறேன் என்று சொல்லி வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப கடமை உணர்ச்சி அதிகமா போச்சுமா உங்களுக்கு ரொம்ப கடமை உணர்ச்சி அதிகமா போச்சு. வாங்க. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன்.
பொங்கலோ பொங்கல் என்று தமிழர் திருநாளை போற்றிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் உழவை போற்றும் விதமாக ஒரு கவிதையை வாசிக்கவிருக்கின்றேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகு, உணவளிப்பவரை மதிக்க பழகு. உண்ணும் உணவு மாறுபடலாம், உணவு பழக்கம் வேறுபடலாம். சில நாட்கள் உண்ணாமலும் இருந்து விடலாம். எனினும் உணவே இன்றியமையாதது ஆகிவிடலாம். உழுவோர் உலகத்தாருக்கு ஆணி, உழவரே உயிர்களை காக்கும் தோணி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், உழவனை மதிக்காதாரே தாழ்வார். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார், உணவை உலகிற்கு அளிப்பவர் உழவரே ஆவார். இரவார் இறப்பவர்க்கு ஒன்று ஈவார், உணவை உலகிற்கு அளிப்பவர் உழவரே ஆவார். உழவர் உழுதல் இல்லையேல் துறவிக்கும் வாழ்வு இல்லை. உடலுக்கு சிரசே பிரதானம், உலகிற்கு உணவே பிரதானம். உணவே மருந்தாகும், உணவும் விஷமாகுமா? உணவிற்கு மாற்று மருந்தொன்று உருவாகுமா? உணவளிப்பது கும்பியை நிறைக்க, உணவை வீணாக்காதே குப்பையில் இறைக்க. குப்பையில் உணவை கொட்டாதே, நாளை குப்பையை உண்ணும் நிலை வரும் மறக்காதே. குப்பையில் கொட்டாதே, நாளை குப்பையை உண்ணும் நிலை வரும் மறக்காதே. வீணடிக்கும் உரிமை நமக்கில்லை, விரயமாக்கினால் எதிர்காலத்தில் உணவில்லை. வீணடிக்கும் உரிமை நமக்கில்லை, விரயமாக்கினால் எதிர்காலத்தில் உணவில்லை. இதை மனிதன் ஏன் இன்னும் உணரவில்லை? நான் சொல்லி எவரும் கேட்கப் போவதில்லை. உழவர் பின்னே உலகு, உழவை மதிக்க பழகு. உழவர் பின்னே உலகு, உழவை மதிக்க பழகு. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. மிகவும் நன்றி அம்மா, நன்றி. தமிழர் திருநாள் வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்கீங்க, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் எல்லாம் குடும்பத்தோட போய் கிராமத்துல பொங்கல்லாம் வச்சு சிறப்பா கொண்டாட போறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும், தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பொங்கல் திருநாளுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து போயிடும். அழகா ஒரு கவிதை சொன்னாங்க. அதாவது அந்த காலத்துல மனிதர்கள் தான் தன்னுடைய உடல் உழைப்பை செலுத்தி எல்லாத்தையும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மாட்டை பயன்படுத்தினாங்க, யானையை பயன்படுத்தினாங்க, இப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க, விலங்குகளை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நீராவி என்ஜின் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் நீராவி என்ஜினை பயன்படுத்தினாங்க. மாற்று ஒன்று இருக்க மாற்று நீராவி என்ஜின். நீராவி என்ஜினுக்கு அப்புறமா அப்புறம் பெட்ரோல் இன்ஜின். ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கு அப்புறமா டீசல் இன்ஜின். அதுக்கப்புறமா எரிவாயு, அதை பயன்படுத்தி வாகனங்கள். இப்போ மின்சாரத்திலேயே ஓடுற வாகனங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா முன்னேற்றமாக சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் கொண்டாங்க. இப்படி மாற்று வந்துகிட்டே இருக்கு. ஆனா அன்றையிலிருந்து இன்று வரை இந்த உணவுக்கு மட்டும் மாற்று வரவே இல்லை. ஒரு அற்புதமான ஒரு கருத்து. இந்த உணவுக்கு மட்டும் மனிதன் மாண்ட இனம் தோன்றிய நாள் இருந்து இன்று வரையில அதுக்கு மாற்ற இன்னொன்னு கொண்டு வரல. உணவுக்கு மட்டும் இல்லைங்கய்யா, உண்ணும் விதமும் தான். வாயாலதான் இப்பயும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் மாற்று வரல. அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. வாயில தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாய் பேசுறதுக்கு வாய்க்கு நல்லா பேசுறீங்க. வாயால தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், கையால் தான் சாப்பிடுறோம். அதெல்லாம் உண்மைதான். அந்த உணவுக்கு மட்டும் மாற்று வரவில்லை. இந்த உழவனுடைய சிறப்பு எதுவரை உண்டு என்று சொன்னால், நமக்கு வயிற்றிலே பசி இருக்கிற வரை அந்த உழவனுக்கு சிறப்பு உண்டு என்ற அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று வள்ளுவ பெருமகனார் கூறினார். உழவு அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது உழவனுடைய சிறப்புகளை எல்லாம் மிகச் சிறப்பாக, மிக அருமையாக எடுத்து கூறியிருக்கிறார் வள்ளுவர். அந்த வள்ளுவ திருநாளும் வர இருக்கிறது. அந்த வள்ளுவ திருநாளை மனதில் வைத்துக் கொண்டு தமிழர் திருநாள் வாழ்த்து தெரிவிக்கிற போது, உழவர் திருநாள் வாழ்த்து தெரிவிக்கிற போது, வள்ளுவ பெருந்தகனுடைய கருத்துரையோடு இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய கவிதையை தொடங்கி வழங்கினார்கள். திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். வாழ்த்துக்களமா. கவிஞர் இரா சந்திரசேகரன் சென்னையை சேர்ந்தவர். இப்போது ஒரு கவிதையை வழங்கப்படுகிறார். என்னிடம் அந்த கவிதையை பற்றி கூறிவிட்டார். அந்த கவிதை என்ன கவிதை என்று சொன்னால், இந்த தமிழர் திருநாளிலே தமிழர்களை, தமிழ் மொழியை சிறப்பிக்கும் வகையிலே ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்.
தமிழின் சிறப்பு ழகரம். இந்த ழகரம் பழகி வர சொற்களை கொண்டே அந்த கவிதை அமைந்திருக்கிறது. அதுவும் எத்தனை ழகரம் வருதுன்னு கேட்டாக்கா 77. அதுலயும் ழகரம் வருது. 77 ழகரம் வரும்படியான சொற்களை கொண்டு ஒரு கவிதை யாத்து அந்த கவிதையை இப்போது வழங்க இருக்கிறார் கவிஞர் இரா சந்திரசேகரன். வாருங்கள், ழகர கவிஞரே வாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழ் திருநாளை ஒட்டி இன்றைய நிகழ்ச்சியில் நமது ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழர் ஐயா அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மொழியிலும் இல்லாத சிறப்பாக எம்மொழி செம்மொழி தமிழுக்கு சிகரம் ழகரம். 77 ழகரம் பழகி வரும் அழகு சொற்களால் அமைந்த கவிதை இது. தமிழின் ழகர அழகு. தமிழில் ழகரம் அழகோ அழகு உழன்று மொழிந்தால் வழங்கும் செழுமை. தமிழில் ழகரம் அழகோ அழகு உழன்று மொழிந்தால் வழங்கும் செழுமை. பழக்க புழக்கமாய் ழகரம் விழைந்திட எழுத்தும் இழையாய் நழுவாது மொழிவோம். பழக்க புழக்கமாய் ழகரம் விழைந்திட எழுத்தும் இழையாய் நழுவாது மொழிவோம். அழியாத செம்மொழியாம் ஆழமிக்க செந்தமிழின் தழைத்த ழகரமே முழவென முழங்குவோம். அழியாத செம்மொழியாம் ஆழமிக்க செந்தமிழின் தழைத்த ழகரமே முழவென முழங்குவோம். தமிழர் அறவழி ஒழுகித் தொழுது பிழையின்றி பழகி செழித்து வாழ்வோம். தமிழர் அறவழி ஒழுகி தொழுது பிழையின்றி பழகி செழித்து வாழ்வோம். குழலென திகழும் மழலை எழிலை பொழியும் மழையாய் மகிழும் சூழலில் வழக்க வழியில் பழையன கழிந்து விழித்து எழுதுவோம், புகழுடன் திகழ்வோம். குழலென திகழும் மழலை எழிலை பொழியும் மழையாய் மகிழும் சூழலில் வழக்க வழியில் பழையன கழிந்து விழித்து எழுவோம், புகழுடன் திகழ்வோம். ஆழியில் மூழ்கினும் மூழ்கிடா மொழியாம் அழலே தழுவினும் அழியா மொழியாம். ஆழியில் மூழ்கினும் மூழ்கிடா மொழியாம் அழலே தழுவினும் அழியா மொழியாம். தமிழின் அழகு குழலோ யாழோ வழுவிலா தாழிசையோ பழமெழுகோ கூசுவையோ. தமிழின் அழகு குழலோ யாழோ வழுவிலா தாழிசையோ பழமெழுகோ கூசுவையோ. வாழையடி வாழையாய் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்வோம். வாழையடி வாழையாய் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்வோம். தமிழராய் எழுவோம் பழுதர ஒழுகி ழகர மொழிய பழகுவோம். தமிழராய் எழுவோம் பழுதர ஒழுகி ழகரம் பொழிய பழகுவோம். ஆக பழகி வரும் 77 ழகர வார்த்தைகளை பயின்று கவிதை வழங்கியது இரா சந்திரசேகரன், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, சென்னை. வணக்கம். தமிழே அழகு, தமிழின் அழகு ழகரம். மிக அழகாக ஒரு கவிதை வழங்கினார். அதில் ஒரு வரி, ஆழியில் மூழ்கினும் ஆழியில் மூழ்கினும் முழுகிடா மொழியாம். மூழ்கிடா மொழியாம். குமரிக்கண்டம் ஆழியிலே மூழ்கினாலும் தமிழ் மட்டும் மூழ்கவில்லை. அழலே தழுவினும் அழியா மொழியாம். நெருப்பு சூழ்ந்தாலும் யாழ்ப்பாணத்திலே அந்த ஒரு சூழ்நிலையும் எரிக்கப்பட்டது. அழலே சூழினும் தழுவினும் அழியா மொழியாம் தமிழ் மொழி என்று தமிழின் அழகையும் சிறப்பையும் மிக பழகி வரும் தமிழ் சொற்களால் 77 தமிழ் சொற்களால் வழங்கினார். சிறப்பையா, மிகவும் சிறப்பு. ஒரு நல்ல ஒரு கவிதை வழங்கினீர்கள். உங்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. திருநாள் நேரத்திலே மொழியின் சிறப்பை அழகாக கூறினீர்கள். சிறப்பையா, மகிழ்ச்சி. ஐயா, உழவர் திருநாள் ஒரு சிறிய கவிதை வழங்கலாமா? வழங்குங்க.
உலகின் எதிரொலியாய் உழவன் குரல் என்ற ஒரு கவிதை. அயராது உழைக்கும் உழைப்பால் ஆடிப்பட்டம் தேடி விதைத்து பயிர் இனிதே விளைவித்து உணவு ஈகையிலே உழவர் வாழ்வில் எந்நாளும் விவசாயம் மூச்சென ஏற்பிடித்து மாடு பூட்டி ஐம்புலன் அடக்கி ஒற்றுமையில் ஒரே குலமாய் ஒரு நாளும் ஓய்வில்லாது உழைத்து செழிக்க அவ்வை அறநெறியில் நிற்கும் அக்தே உலகில் உழவர் குரல் அகிலமெங்கும் எதிரொலிக்கும். அயராது உழைக்கும் உழைப்பால் ஆடிப்பட்டம் தேடி விதைத்து பயிர் இனிதே விளைவித்து உணவு ஈகையிலே உழவர் வாழ்வில் எந்நாளும் விவசாய மூச்சென ஏற்பிடித்து மாடு பூட்டி ஐம்புலன் அடக்கி ஒற்றுமையில் ஒரே குலமாய் ஒரு நாளும் ஓய்வில்லாது உழைத்து செழிக்க அவ்வை அறநெறியில் நிற்கும் அக்தே உலகில் உழவர் குரல் அகில உலகமெங்கும் எதிரொலிக்கும். உயிர் வாழ உணவு தேவை, உணவை உழவரை கொடுக்க உலகமெங்கும் பயிர் நிலங்களும் உழவர்களுமே பரவி இருக்க உயர்ந்தவர்களாய் உழவர் படும் கஷ்டங்களை உணர்ந்து களைந்திடுதல் நம் கடமை என்றோ. வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. அடுத்து வருகிறார் இசை செல்வி திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள். மயிலாப்பூர் இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். பாடுவதில் வல்லவர். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பாருங்க, பொங்கல் கோசம் கைத்தறி சல்ல கேட்டு வந்துட்டாங்க. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பொங்கலோ பொங்கல். சங்கத்தமிழ் பூங்காவின் ஒருங்கிணைப்பாளரான என் தந்தைக்கும் நிகரான திரு நிலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, குடும்ப சகோதர சகோதரிகளை வணங்கி என்னுடைய பாடலை தருகிறேன். இது ஒரு முயற்சி, புது முயற்சி. தந்தானே தனே தன்னே தந்தே நானே தன தந்தானே நானே நன்னே நன்னா நன்னானே. விடுகதை தான் போட வந்தேன், விடை சொல்லுங்க நீங்க. தமிழர் தற்காப்பு கலைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விடுகதை தான் போட வந்தேன், விடை சொல்லுங்க நீங்க. தமிழர் தற்காப்பு கலைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோல் கொண்டு முன்னீக்கி ஊக்கத்திலே எதிர்நோக்கி சுழன்று சுழன்று ஆடுவது என்ன ஆட்டம் தெரியலையா? கற்ற பெரும் கலையாய் உற்ற பெரும் துணையாய் ஆணும் பெண்ணும் கற்க வைத்து வீரம் வளர்ப்போம். சிலம்பாட்டம் என்னும் கலையை நாமும் நன்கு வளர்ப்போம். பயத்து அடித்தல், கொழுவே பிடித்தல், தொடர் தாக்குதல், நகர்வுகள், உடற்பிடித்தல், மூலிகைகள் போன்ற அனைத்தும் இருக்கும் ஆட்டம் என்ன? யோசிக்கிறீங்களா? யோசிங்க யோசிங்க. வால் கத்தி சுருள்வாள், மான் கொம்பு மாழும் ஆயுதங்கள் பயன்படுத்தும் களரி பயிற்று. அது மரத்தமிழரின் முக்கிய விளையாட்டு. அது மரத்தமிழின் முக்கிய விளையாட்டு. தெரிஞ்சுதா? எதிர்கொள்ளும் ஆபத்தை தடுக்கும் கவசம் மரத்தினால் செய்த அம்சம். தமிழன் மரத்தினால் செய்த அம்சம். மாட்போர்களிலும் காத்தது நம்மை, உடல் உயிரை எங்கு மீட்டது திண்மை. என்ன ஆயுதங்க சொல்லுங்க? ஈட்டிகளை தாங்குங்க, அம்புகளை வாங்குங்க. ஈட்டிகளை தாங்குங்க, அம்புகளை வாங்குங்க. கோடரியும் திசை திருப்போம் பாருங்க. அது கேடயம் எனும் ஆயுதம் தானுங்க.
அது கேடயம் என்னும் ஆயுதம் தானுங்க. தமிழர் தற்காப்பு கலைகளை அறிந்தோமே, மீண்டும் தமிழனாய் பிறக்கும் வரம் பெற்றிடுவோமே. தமிழனாய் பிறக்கும் வரம் பெற்றிடுவோமே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பு. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? களரி. களரி பயிற்று. களரி களரி. இன்னொரு ஒரு ஆயுதம் இருக்கு தெரியுங்களா? வளரி தானே? வளரி வளைவா இருக்கும். அத அது போய் எதிரி தாக்கி திருப்பி நம்ம கையிலேயே வந்துடும். அந்த ஆயுதம் தமிழர்கள் தவிர வேற யாருக்கிட்ட இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஐயா, அதையும் எழுதி வச்சிருக்கேன். எடுத்துக்கோ நீனு. பாடலாமா? வர வர திருடர்களை பிடிக்க மரத்தமிழன் மரத்தால் செய்தது சுழற்றி அடிக்க அது மிகவும் பயன்பட்டது. குறிவைத்தே அடிப்பார்கள் வளரி என்னும் ஆயுதம். அது வளரி என்னும் ஆயுதம். இது சும்மா எழுதி வச்சேங்கய்யா, பாடல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஆயுதம். அதை நீங்க சொல்லலையே, சொல்லணும் சொன்னேன். வளரி வளரி என்கிற அந்த ஆயுதம் தமிழர்கள் மட்டும் கண்டறிந்த ஒரு ஆயுதம். அதை போயிடுச்சு, நம்ம கையில வந்தோம். நம்ம இன்றைக்கு அதை பற்றி பல அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய அறிஞர்கள்லாம் ஆய்வு செய்யறாங்க. எப்படி செஞ்சாங்க, எப்படி அவங்க யோசிச்சாங்க அப்படின்னு ஆய்வு செய்யறாங்க. மிக சிறப்பான ஒரு விஷயம். அவங்க பாடல் மிகவும் ஒரு வித்தியாசமான முறையிலே, வேறுபட்ட முறையிலே, ஒரு மாறுபட்ட கோணத்திலே அமைந்திருந்த பாடல். ஒரு விடுகதை கேட்பது போல கேட்டு அதற்கு பதில் சொல்வது போல ஒரு பாடலை பாடினீர்கள். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, கேள்வி கேட்க சொல்லிட்டீங்களா? கேள்வி கேட்காம நீங்களே பாடி பதிலையும் சொல்லிட்டீங்க. கேட்டா சொல்லியிருப்போம், நீங்க கேட்டா சொல்லியிருப்போம், நாங்க ஓரளவுக்கு சொல்லியிருப்போம். உங்க அளவுக்கு அறிவாளி இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நானும் கொஞ்சம் புத்திசாலி தான் சொல்லியிருப்பேன். நல்லா பண்ணீங்க, நல்லா பாட்டு நல்லா பண்ணீங்க. நல்ல ஒரு விடுகதை, ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதில் வரவழைக்கிற முறையில இந்த பாடல் இந்த பாடலை சரியா செய்து அதை சரி செய்து நேர்த்தியாக விட்டோம்னு சொன்னா நிச்சயமாக வளர்கிற தலைமுறைக்கு ரொம்பவும் அந்த பாடல் பயன்படும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நாம இந்த செய்தி எப்படி கொண்டு போக போறோன்றதான் கேள்வி. அதுக்கு இந்த பாடல் ரொம்ப பயன் தரும். அடுத்ததாக நம்மளுடைய நிகழ்ச்சியிலே சிறப்பானதொரு பாட்டு முடிக்கிட்டு நான் வரேன். நெல்லுமணி பாடலாம். உத்தரமேரூரிலிருந்து தக்கோலம் ஜெயலலிதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் ஐயா, நீங்கள் என்ன கவிதை தரப்போகிறீர்களா, உரை தரப்போகிறீர்களா? தமிழே அமுதே வருவாய், தமிழே அமுதே வருவாய், நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கு என் வணக்கத்தையும், தமிழர் திருநாள், உழவர் திருநாள், இப்படி திருவிழா நாட்களாக இருக்கின்ற இந்நாளில் அனைவருக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள் உள்பட தெரிவித்துக் கொண்டு என் சிறு கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். தமிழுக்கு தகவாக விளங்குகின்ற நூலாம். திருக்குறள் தமிழுக்கு தகவாக விளங்குகின்ற நூலாம், தரணி எங்கும் போற்றுகின்ற பொதுமறை நன்னூலாம். அமிழ்தாக படைத்திட்ட வள்ளுவர் நன்னாளும்,
அகங்குளிர வந்ததுவும் தைத்திங்கள் நாளாம். வாழ்வியலை வகுத்தோதும் வழிகாட்டி நூலாம். வாழ்வியலை வகுத்தோதும் வழிகாட்டி நூலாம். வாழ்வோடு வருகின்ற திருக்குறளை கற்போம். ஆழ்மனமும் பெற்றிடுமாம் அமைதியோடு அன்பும். அகத்தினிலே அமைந்திடுமாம் பண்பு நலம் என்றும். எக்காலத்திற்கும் பொருந்துகின்ற வண்ணம் ஏற்றமிகு கருத்தையை எடுத்தோதும் நூலாம். பக்குவப்படுத்தி நம்மை பீடுடனே வைக்கும் திருக்குறள். பக்குவப்படுத்தி நம்மை பீடுடனே வைக்கும் வள்ளுவரின் பாதையிலே பலமாக செல்வோம். வள்ளுவரின் படத்தோடு திருக்குறள் நன்னூலை வள்ளுவரின் படத்தோடு திருக்குறள் நன்னூலை வாகாக வைத்துத்தான் பூமாலை சூடி. திருவள்ளுவர் தினத்தன்று வள்ளுவரின் படத்தோடு திருக்குறள் நன்னூலை வாகாக வைத்துத்தான் பூமாலை சூடி. உள்ளம் ஒன்று பதித்துத்தான் பாமாலை பாடி வணங்கிடுவோம். வள்ளுவர் தின வாழ்த்தும் தான் சொல்வோம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆண்டுதோறும் நாம் வள்ளுவர் படத்தை வைத்தும் திருக்குறளை வைத்தும் வணங்குவதை ஒரு செயலாக செய்து வருகிறோம். இதை ஒரு சில தமிழ் பற்றாளர்கள் என்னை கேலி கூட செய்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் யாரா, அதுக்கு கற்பூரம் காட்டுறதுக்கு காட்டார். திருவள்ளுவர் பிள்ளையார், பிள்ளையார் கூட பிள்ளையார் இல்ல. நாம இப்போ வணங்குற ஒரு கல்லுதான் அது. அதான உண்மைதான். நீங்க ஏதோ பாக்குறீங்கன்றதா. நாம திருவள்ளுவரை வைத்து வணங்குகிறோம்னா திருக்குறளை வணங்குகிறோம் என்று பொருள். திருவள்ளுவரை வணங்குகிறோம்னா திருவள்ளுவர் என்ற அவர் யார் நமக்கு தெரியாது. இப்ப கூட நம்ம வைத்திருக்கிற உருவம் கூட அது அவர் உருவமா என்று தெரியாது. அதனாலே அவர் என்னை போல கூட இருந்திருக்கலாம், என் ஜாடையில் கூட இருந்திருக்கலாம். நான் திருவள்ளுவருடைய வழி வந்தவன் தான். எனவே அவருடைய ஜாடை எனக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. எனவே என் ஜாடை கூட அவருக்கு இருந்திருக்கலாம், அவர் ஜாடை எனக்கு இருக்கலாம். அதெல்லாம் முக்கியம். நாம் இங்கே திருக்குறளுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறோம். ஒரு முதிர்ந்த ஞானத்தினுடைய உருவமாக அவருக்கு அந்த தாடியை வைத்து ஒரு உருவம் கொடுத்திருக்கிறோம். அவர் தாடி வைத்திருந்தாரா இல்லையா, குடுமி வைத்திருந்தாரா, தலையை மழுங்க வைத்திருந்தாரா? ஏன்னா அவரே சொல்றாரு, மழுத்தலும் நீட்டலும் வேண்டாம் அப்படின்றாரு. நீ முடிய வளர்க்கிறதோ முடிய சரிச்சிக்கிறதோ முக்கியம் கிடையாது அப்படிதான் சொல்றாரு. அப்போ அந்த வள்ளுவரை வணங்குகிற ஒரு போக்கை நாம் ஆண்டுதோறும் கடைபிடித்து வருகிறோம். அதற்காக ஒரு நிகழ்ச்சி கூட வைத்திருக்கிறோம். இம்மாதம் 16ஆம் தேதி திருவள்ளுவர் நாள் அன்று, திருநாள் அன்று அவரவர்களுடைய வீட்டிலே ஒரு வள்ளுவர் படத்தையோ அல்லது திருக்குறள் புத்தகத்தையோ வைத்து வணங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். சென்ற ஆண்டு 487 பேர் அந்த வணக்கம் செலுத்தி நமக்கு புகைப்படங்கள் எடுத்து அனுப்பியிருந்தார்கள். அதிலும் சில பேர் வீடுகளிலிருந்து குடும்பமாக வணங்கியிருந்தார்கள். ஒவ்வொருவராக நின்று வணங்குவது அதை செய்திருந்தார்கள். மிகச் சிறப்பாக இருந்தது. அதை பார்த்த பொழுது உலக பொதுமறை சொல்றோம்ல, உலக பொதுமறை என்ன அர்த்தம்? அது எந்த மதத்துக்கும் உட்பட்டு வராதது சொல்றோம். அது உண்மையா பொய்யான்றத அன்றைக்கு நிறுவனாங்க. எப்படி சொன்னாக்கா, அதில் கலந்து கொண்டு வணங்கியவரெல்லாம் எல்லா மத சேர்ந்தவங்க வணங்கியிருந்தாங்க, மதங்களை கடந்து வணங்கியிருந்தாங்க. அப்போ அது பொதுமறை என்பது புரிந்துவிட்டது. ரொம்ப நீளமான விளக்கமா தேவையில்லை, மிக எளிதாக எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் வணங்கியதால் அது பொதுமறை. அதனால பொதுமறைன்னு சொல்றாங்க, உலக பொதுமறைன்னு சொல்றாங்க. எனவே அந்த வணங்குகிற அந்த நாளை பற்றி ஒரு சிறப்பித்து ஒரு கவிதையை இங்கே வடித்து கொடுத்தார் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள், உத்தரமேரூருக்கு. வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள், மிகவும் சிறப்பு. அடுத்ததாக புவனேஸ்வரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. புதுச்சேரி புவனேஸ்வரி. புதுச்சேரியை திருமதி புதுவை புவனா அவர்கள், புதுச்சேரி மாநில சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பொறுப்பாளர், இப்போது ஒரு கவிதை கூற வருகிறார். வாருங்களாமா, வாருங்கள், உங்கள் கவிதை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம்.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இந்நிகழ்ச்சியை செவ்வனே செய்யும் அப்பா அவர்களை வணங்கி என் கவிதையை வாசிக்கிறேன். சித்திரை தேனே செந்தமிழ் மானே பொங்கலை கொண்டாடிடு, இந்த வருடம் இன்ப வருடம் இன்னலை தவிர்த்து விடு. தன்னன்னத்தானே 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 தன்னன்னத்தானே. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஒளி என்று உன்னில் நினைத்து விடு, அந்த ஒளியிலே நீயும் உன்னிருளை அழித்து இன்பத்தை கண்டுவிடு. தன்னன்னத்தானே 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 தன்னன்னத்தானே. எழுத்துக்கு அச்சாணி இனியதொரு அமுதம், இலக்கியத்தின் எழுதுகோல் இனிப்பான எழுத்தாளர்கள். எழுத்துக்களே இவ்வுலகை மாற்றும் திறவுகோல், எழுதுகோலின் பூட்டுக்களே எழுத்தாளர்கள். அழகான காவியத்தை உருவாக்கும் எழுத்தாளன் அவனே உலகை உருவாக்கும் ஊக்குவிப்பாளன். வானத்தில் மேகமாய் சுழலும் எழுத்தாளர்களே, பூமிக்கு பொழியும் இலக்கியவாணர்களே, புத்தகத்தின் வரிகளை மனதில் கோர்த்து புத்தகமாய் பூத்தெடுக்கும் பூந்தளிர்காரர்களே, பூமியில் புதைந்து கிடைக்கும் புதுமைகளை புத்துயிர் கொடுக்கும் புலமை வீரர்களே, மண்ணில் மறையும் நிகழ்வுகளை மறைக்காமல் படம் பிடிக்கும் மகிமை மனிதர்களே, இலக்கிய எழுத்துக்களின் விதைகளே, மண்ணில் புதைந்திராமல் மரமாய் உலகில் வளர்ந்து வாசம் வீசுங்கள். செடிகளில் பூக்கும் பூக்களாய் உங்கள் மனதில் பூக்கும் வார்த்தைகளை கோர்த்தெடுத்து மாலையாய் சூட்டி மகிழுங்கள். வண்ண விழிகளான வாசக நெஞ்சங்களே, மலர் மாலைகளை மனதில் சூட்டி மகிழுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பம்மா, சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். நெல்லுக்காக உழுகிற உழவர்களைப் போல சொல்லை எடுத்து உழுது இலக்கியங்களை படைக்கிற எழுத்தாளர்களை பற்றி உங்கள் கவிதை மிகவும் நேர்த்தியாக இருந்தது. மிகவும் சிறப்பம்மா, வாழ்த்துக்கள், பாராட்டு. அடுத்து வருகிறார் கவியரசி இரா விஜயா அவர்கள். கவியரசி திருமதி இரா விஜயா அவர்கள் இப்பொழுது ஒரு பாடல் பாட இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உறவுகள் அனைவருக்கும், உலக தமிழர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக பங்கேற்று அழகான கவிதைகளையும் நேர்த்தியான கவிதைகளையும் பாடல்களையும் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வாழ்த்தி, தங்கத்தமிழ் அருவி என்ற கவிதை நூலில் தமிழ் பணிச்செம்மல் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்களுடைய கவிதை ஒன்றை பாடலாக இங்கு தருகிறேன். அது ஒரு நாட்டுப்புற பாடல் வடிவில் அமைந்த ஒரு பாடல். ஈரான நெல்லுமணி செல்லக்கிளி கதிர சிந்தாம அறுத்து போடு செல்லக்கிளி, சீரான நெல்லுமணி செல்லக்கிளி கதிர சிந்தாம அறுத்து போடு செல்லக்கிளி, கச்சிதமா அறுத்து வாரேன் செல்லக்கண்ணு, நீ கணக்காக கதிர கட்டு செல்லக்கண்ணு, கச்சிதமா அறுத்து வாரேன் செல்லக்கண்ணு, நீ கணக்காக கதிர கட்டு செல்லக்கண்ணு, மேகம் வந்து சூழுதடி செல்லக்கிளி, நீ முனைஞ்சி நல்ல வேலைய பார் செல்லக்கிளி, மேகம் வந்து சூழுதடி செல்லக்கிளி, நீ முனைஞ்சி நல்ல வேலைய பார் செல்லக்கிளி,
காத்து வந்து களைச்சி போடு மேகத்தை நீ கலங்காம கலங்காம வேலையில் வை தேகத்தை. காத்து வந்து களைச்சி போடும் மேகத்தை நீ கலங்காம வேலையில் வை தேகத்தை. மேல மேல கண்ணிருக்கு செல்ல கிளி நீ விறுவிறுன்னு அறுத்து வா செல்ல கிளி. மேல மேல கண்ணிருக்கு செல்ல கிளி நீ விறுவிறுன்னு அறுத்து வா செல்ல கிளி. கலகலன்னு சிரிக்குதையா நெல்லுமணி மனசு பளபளன்னு துலங்குதையா நெல்லுமணி. கலகலன்னு சிரிக்குதையா நெல்லுமணி மனச பளபளன்னு துலக்குதையா நெல்லுமணி. மண்ணாலே மணக்குதம்மா செல்ல கிளி நம்ம மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு செல்ல கிளி. மண்ணாலே மணக்குதம்மா செல்ல கிளி நம்ம மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு செல்ல கிளி. பொங்க வச்சு கும்பிடுவோம் செல்ல கண்ணு இந்த பூமிக்கு தான் நன்றி சொல்வோம் செல்ல கண்ணு. பொங்க வச்சு கும்பிடுவோம் செல்ல கண்ணு இந்த பூமிக்கு தான் நன்றி சொல்வோம் செல்ல கண்ணு. தானானே தன்னானே தானே தானா தானானே தன்னானே தானே தானானே தன்னானே தானே தானா தானானே தன்னானே தானே. பொங்க வச்சு கும்பிடுவோம் செல்ல கண்ணு இந்த பூமிக்கு தான் நன்றி சொல்வோம் செல்ல கண்ணு. பொங்க வச்சு கும்பிடுவோம் செல்ல கண்ணு இந்த பூமிக்கு தான் நன்றி சொல்வோம் செல்ல கண்ணு. பொங்க வச்சு கும்பிடுவோம் செல்ல கண்ணு இந்த பூமிக்கு தான் நன்றி சொல்வோம் செல்ல கண்ணு. உழவர்கள் மகிழ்வாக கொண்டாடும் இந்த பொங்கல் திருநாளை தன்னுடைய பாடலில் அழகாக வடித்திருக்கிறார். அதனை பாடி மகிழ்ந்தேன். நன்றி, வணக்கம். சிறப்பம்மா, சிறப்பு. மிக சிறப்பாக பாடினீர்கள். ஒரு கவிதையை தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் எழுதிய அந்த வாசித்தீர்கள். மிக சிறப்பாக வாசித்தீர்கள். அருமை அம்மா, சிறப்பு. என்ன பண்ண வணக்கம், வாருங்கள் திரு அவர்களே. கோவூர்ல இருந்து வந்திருக்கிறார்கள். கேக்குதுங்களா? கேட்கிறது, வாருங்கள், கவிதை வாசியுங்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் எனும் குரல்வரியால் உழவன் பாதம் தொட்டு தமிழர் திருநாள் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சி மேலாண் நிர்வாகிகளுக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் ஐயா நீலகண்ட தமிழரையும் வணங்கி தமிழர் திருநாள் எனும் தலைப்பில் ஒரு கவிதை. தமிழர் திருநாள் தரணி போற்றும் தமிழனின் பெருநாள். ஆவாரம்பூ பிரண்டையோடு காப்பு கட்டி வாசல்தோறும் மாவிளம் தோரணம் கட்டி தெருவெல்லாம் வண்ண கோலங்கள் பேசும் பூசணி பூ வாசத்தில் மார்கழி கரைகிறது பூகியாய் பூக்கும் அந்த தை திருநாளை காண ஆடியில் உழைத்ததை மார்கழியில் களமாடி தையில் இலை போட்டு உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் ஒளிரும் அந்த சூரியனுக்கும் சொல்லும் இந்த பூமிக்கும் நன்றி சொல்லும் பெருநாள் தான் இந்த தமிழின் தாய் திருநாள். நஞ்சை என்றும் புஞ்சை என்றும் பூமி தாய் கொடுத்த கொடை இருக்க பூமி குளிர வான் மழை மேகம் இருக்க பகலவன் பாதை கொடுக்க எரு கொடுத்து ஏர் கலப்பையோடு தோல் கொடுத்து உழுதுண்டு வாழ வைக்கும் காளைக்கும் அழகு கொம்பை சீராக்கி அழுக்கு களைய நீராட்டி மாவிலை மாலை சூடும் திருநாளாம். அளவெடுத்து அடுப்பு வெட்டி மண்பானை நீர் நிரப்பி கட்டி வெள்ளம் அக்கரைத்து கைக்குத்தல் அரிசி அதுழைத்து பொங்கலோ பொங்கல் என மகிழும் பொங்கல் அது மாட்டு பொங்கலாய். வாழை இலையிட்டு வளர்ந்த கரும்பை பட்டு புது பக்குவமை பாகமிட்டு உழவனுக்கும் வாழ வைத்த உயிர்த்திற்கும் படைக்கும் பொங்கலாம்.
பகுத்துண்டு காணும் பொங்கல் தமிழனின் பண்பாட்டு பொங்கல். தமிழ் இலக்கிய வழியாக பொங்கலோ பொங்கல் என வாழ்த்து கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, மிகவும் சிறப்பு. பொங்கலை பற்றி ஒரு அழகான கவிதை, அதிலும் குறிப்பாக மாட்டுப் பொங்கலுக்கு எப்படியெல்லாம் அந்த மாடுகளை அலங்காரம் செய்வார்கள் மிக அழகாக சொன்னீர்கள். கொம்புகளை சீவிடுவார்கள், அதற்கு வர்ணம் பூசுவார்கள், அதை குளிப்பாட்டுவார்கள், வீடுகளெல்லாம் கோலமிடுவார்கள். இப்படி நிறைய ஆவார பூவை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். மிகவும் சிறப்பாக கிராமத்து மனம் கமல உங்கள் கவிதை அமைந்தது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். கவிஞர் பா. தட்சிணாமூர்த்தி அவர்கள் தமிழ் இலக்கியம் பயின்று புது கவிதையிலே மிகச் சிறப்பாக கவிதைகளை எழுதி வருபவர். காதல் கவிதை என்றால் அவருக்கு மிகவும் காதல். எனவே காதல் கவிதை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு காதல் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார். மிகவும் சிறப்பையா. அடுத்து வருபவர் செல்வன் சாய் சஞ்சய் அவர்கள். வாங்க சாய் சஞ்சய். சாய் சஞ்சய் வாங்க. சென்னை சாய் சஞ்சய் இளம் மழலை வகுப்பை படிக்கிறார். வாருங்கள், படிங்க. என்ன சொல்ல போறீங்க? என் பெயர் சாய் சஞ்சய். நான் யூகேஜி படிக்கிறேன். நான் ஒரு பாட்டு பாட போறேன். பொங்கல் வருது பொங்கல். பாடவா? பாடுங்க பாடுங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உலக்கியம் அந்த உழவுக்கெல்லாம் நன்றி சொல்லும் வாங்க. ஒளி குதுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் வாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. இனிக்கும் நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க. தித்திக்கும் கரும்பு கொஞ்சம் கத்திட்டு பாருங்க நீங்க. இனிக்கும் நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க. தித்திக்கும் கரும்பு கொஞ்சம் கத்திட்டு பாருங்க நீங்க. அழகழகாய் புது துணிகள் அப்பா வாங்குனாங்க. புத்தாடை போத்துனாங்க. ஆறு போதும் ஆட்டம் பாருங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. மஞ்சள் இஞ்சி கத்திய பானை பொங்கல் கொதிக்கிறீங்க. மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டுதீங்க. மஞ்சள் இஞ்சி கத்திய பானை பொங்கல் கொதிக்கிறீங்க. மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டுதீங்க. உணவு தந்த உழவரெல்லாம் உயர்ந்து வாழ வேண்டும். அந்த பொங்கலை பான வாழ்க்கைக்கு இன்பு பொங்க வேண்டும். பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உலகம் அந்த உழவர் எல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி குதுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். வணக்கம். அழகா பாடுனீங்களே. இந்த பாட்டு யார் எழுதுன்னு தெரியுமா? இந்த பாட்டு யார் எழுதுன பாட்டு தெரியுமா? தெரியாது தாத்தா. நல்லா பாடுனீங்க. ஆனா ஒரே ஒரு சிக்கல். இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில எல்லாரும் வாங்கன்னு சொல்லி நாங்க எல்லாரும் வருவோம். பொங்கல் இன்னைக்கு வரட்டுமா? நாங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் பொங்கல் தருவீங்களா? ஆமா, பொங்கல் வச்சு தரோம். தருவீங்களா? என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. நல்லா அழகா பேசுனீங்க, அழகா பாட்டு பாடுனீங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழவர்களுக்கு நன்றி சொல்லலாம் வாங்க சொல்லி சொன்னீங்க. உழவர்களுக்கு நன்றி
சூரியனுக்கு நன்றி சொல்லலாம் என்றெல்லாம் அழகாக அந்த பாடலை மிக அழகாக பாடியிருந்தீர்கள், மிக சிறப்பாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள், சிறப்பு. வருகிற 28/1/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணி அளவில் நம்முடைய நிகழ்ச்சி சென்னை முகப்பேர் மேற்கு அமுதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியிலே பள்ளி சிறுவர் சிறுமியர் கலந்து கொள்ளக்கூடிய பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, அதே போல இந்த சின்ன குழந்தைகள்லாம் பாரதியார் போல் வேடம் போட்டு வரலாம். அதற்கான போட்டிகள் நடைபெறுகிறது. போட்டிகள் அனைத்தும் பாரதியார் தொடர்பான செய்திகளாக இருக்கும். பாரதியார் தொடர்பான தலைப்புகளே வழங்கப்படும். சிறுவர் சிறுமிகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் வரலாம். சென்னை முகப்பேர் மேற்கு பேருந்து நிலையம் அருகில் அமுதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. எல்லோரும் வந்து கலந்து கொண்டு கவியரங்கம், கவிதை போட்டி, சிறுவர்களுக்கான போட்டிகள்லாம் நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள். அன்று மாலையே உங்களுக்கு பரிசுகள் எல்லாம் கூட வழங்கி விடுவோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில இதுகாரும் சிறப்பித்த அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியிலே சிறுமிக ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் திலகம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களை திருவள்ளூரில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகச் சிறப்பாக கவிதை வழங்கக்கூடியவர், மிக சிறப்பாக பேசக்கூடியவர். பாரதி நிகழ்ச்சிகளிலே பல்வேறு பணிகளை ஆற்றியிருப்பவர் திருமதி பவானி அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியிலே சில கருத்துக்களை கூறி, கவிதையை கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். நன்றிவரையும் வழங்கி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வார் என்று அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து என்னுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உறவுகளுக்கும், இணையத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் திருநாள் பற்றி ஒரு சிறிய உரை. தமிழர்கள் பல விழாக்களை கொண்டாடுவதாலும் தை முதல் நாளன்று கொண்டாடப்படும் தை பொங்கல் தான் தமிழர்களினுடைய தனிப்பெரும் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. இது தமிழர்களினுடைய பாரம்பரிய பண்பாடு விழாவாகும். தமிழர்கள் நன்றி செலுத்துவதில் தன்னிகரற்றவர்கள். உழைப்பாளிகளாகிய அவர்கள் இயற்கைக்கும் பிற உயிர்களுக்கும் நன்றி செலுத்துவதற்காக வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய விழாதான் இந்த பொங்கல் விழாவாகும். பண்டைய நாள் முதலே தமிழர்கள் தோன்றிய காலம் முதல் இயற்கையை வழிபட்டு வணங்கி தாங்கள் வாழ்வதற்கு வளங்களை கொடுப்பதால் மன மகிழ்ச்சியுடன் தைப்பொங்கலை கொண்டாடுகின்றனர். சங்க காலத்திலேயே பொங்கல் நோன்பு இருந்ததற்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. சங்க காலத்தில் விவசாயமே முக்கிய தொழிலாக இருந்தது. மண்ணை நம்பியே மக்களுக்கு மும்மாரி மழை தேவை. மழை பெய்வதால் பயிர் செழிக்கும், நாடு செழிக்கும் என்பதை மனதில் வைத்துதான் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். மணிமேகலை காப்பியத்தில் இந்திர விழா என்ற ஒரு பெயரில் பொங்கல் கொண்டாடப்பட்டது. அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் மன்னர்கள் மக்களுக்கு முரசரைத்து பொங்கல் விழா வரவிருப்பதை அறிவிப்பார்கள். அந்த காலத்தில் பொங்கல் விழா 28 நாட்கள் நடந்துள்ளது. ஆடிப்பட்டம் தேடி விதைத்து ஐப்பசியில் மழை பொழிய உழைப்பால் விளைவித்த நெல்லை மார்கழியில் சேகரித்து தங்கள் உழைப்பின் பயனை நுகரும் நாளே தை திருநாள். புறநானூறு, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, கலித்தொகையில் தைக்கு சிறப்பு தெரிவித்து பாடல்களும் பல உள்ளன. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் தமிழரினுடைய மரபு. மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாளில் போகி. வீட்டில் உள்ள பழைய பொருட்களை கழித்து வீட்டை சுத்தமாக துடைத்து வர்ணம் தீட்டி புது பொலிவோடு மாற்றுவார்கள். இப்படி செய்யும் மாற்றம் வாழ்வில் ஏற்றம் தரும் என்பது நம்பிக்கை. அடுத்த நாள் தைப்பொங்கல். தை முதல் நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து சூரியனை வழிபட்டு வாசலில் கோலமிட்டு புதுப்பானை வைத்து புது அரிசியிட்டு பொங்க வைப்பார்கள். தலைவாழை இலையில் நிறை குடம் வைத்து விளக்கேற்றுவர். சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைப்பர். கரும்பு, மஞ்சள் கொத்து, காய்கறிகள், பழங்கள் வைத்து வீட்டில் உள்ள அனைவரும் கூடி நின்று பொங்கலோ பொங்கல் என்று முழக்கம் இடுவர். மகிழ்வித்து மகிழ் உன் என்ற
தமிழர்களினுடைய பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுதான் இந்த தமிழருடைய திருநாளாகிய தைப்பொங்கல் விழா. அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். தமிழனின் உழவுக்கும் தொழிலுக்கும் உறுதுணையாக இருப்பது ஆவினங்களே. அந்த ஆவினங்களுக்கு நன்றி கூறும் திருநாளாக இது கொண்டாடப்படுகிறது. அதோடு பண்டைய தமிழனின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டும் அன்று நடைபெறும். கால்நடைகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி அலங்கரித்து அவைகளுக்கு பொங்கலிட்டு பட்டி பெருக பால் பானை பொங்க நோவும் பிணியும் தொழுவோடு போக என்று முழக்கமிட்டு கொண்டாடுவார். பிற உயிரையும் தன் உயிராக நினைக்கும் உயர் தமிழர் பண்பாடே மாட்டுப் பொங்கல். அடுத்த பொங்கல் காணும் பொங்கல். மனிதனை சமூக விலங்கு என்பர். காரணம், மனிதனும் கூடி வாழ்பவன். தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள். உற்றார் உறவினர்களை காணும் பொங்கலன்று கண்டு பரிசளித்து மகிழ்வர். அதோடு குடும்பத்தார் சுற்றத்தார் படை சூழ்ந்து நகரை வலம் வருதல் ஆகும். இந்த பொங்கல் இது ஒரு தமிழர் இன திருவிழா. ஜாதி சமயம் மற்றும் பல வேறுபாடுகளை மறந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியில் ஆடைகளான பண்பாட்டு விழாவாக பொங்கல் விழாவாக திகழ்கின்றது. உலகெங்கிலும் மக்கள் விழாக்களை கொண்டாடுவதன் நோக்கம் இயந்திர கதியிலான தங்கள் இயல்பு வாழ்க்கையில் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு அடைவதற்காக கொண்டாடப்படக்கூடிய இந்த விழாதான் இந்த தமிழர் திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய பொங்கல் விழா. வாய்ப்பளித்த ஐயாவிற்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் பல பாடல்கள் கவிதைகள் தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பாக ஒரு கருத்துரை, நன்றி உரை எல்லாம் வழங்கினீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தோம்மா. மிக அருமையான ஒரு பாடலை சொன்னீர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தக்கூடிய புறப்பொருள் வெண்பா மாலையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பாடலை சொல்லி உங்களுடைய உரையை நிறைவு செய்தீர்கள். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்தீர்கள். நீங்கள் ஒரு சிறப்பான உரையை கொடுத்தீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை கூறி நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்க அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து, நிகழ்ச்சியை உங்களுக்கு சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கு. இதற்காக தொழில்நுட்ப உதவி செய்து இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் தொடக்க பாடல் பாடிய திருமதி வித்யா அவர்களுக்கும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்த திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களுக்கும், பாஸ்கட்டில் இணைந்திருந்த கவிஞர் தமிழ் பூங்குன்றன் அவர்களுக்கும், சென்னையைச் சேர்ந்த அதாவது 77 ரகரம் பயின்று வரும் சொற்களை கொண்டு 77 சொற்களை கொண்டு அமைந்த கவிதை வழங்கிய கவிஞர் சந்திரசேகரன் அவர்களுக்கும், நாட்டுப்புற பாடல் பாடிய திருமதி டாக்டர் சத்யா அவர்களுக்கும், திருமதி கிரிஜா ராஜசேகர் ஒரு அருமையான பாடலை பாடினார்கள் அவர்களுக்கும், விடுகதை பாணியிலே ஒரு பாடலை அளித்தார்கள் அவர்களுக்கும், மீண்டும் ஒரு பாடலை தக்கோலம் கவிஞர் என் ஜலநாதன் அவர்களுடைய பாடலை பாடிய திருமதி வித்யா அவர்களுக்கும், மிக சிறப்பானது ஒரு உரையளித்த திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், கவிஞர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும், செல்வன் சாய் சஞ்சய் ஒரு அழகான பாடலை பாடினார். பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க என்று ஒரு அழகான பாடல் பாடினான். அந்த சிறுவனுக்கும் இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியிலே நல்லது ஒரு நன்றி உரை வழங்கிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.